ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்கழி மாத பலன்கள். மார்கழி என்றால் அதனுடைய முக்கியமான அர்த்தம் மாறி கழிந்தது அப்படின்றது. ஒரு மாறின மலை கழிந்தது அப்படின்றது சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான விஷயம். மார்கழியோட மலை கழிந்து விட்டது. அது மட்டும் அல்ல, உலகத்தில் யாரெல்லாம் என்னென்ன துன்பங்கள், தொழில் பிரச்சனைகள், வருமான பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இப்படி எல்லாருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம், அதற்கெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு, முற்றுப்புள்ளி, ஒரு புதிய பாதை, ஒரு புதிய நோக்கு உருவாக்குவது. இந்த அதாவது உலகத்தில் மிகப்பெரிய தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாபாரத யுத்தம். அந்த மகாபாரத யுத்தம் முடிவடைந்தது இந்த மார்கழி மாதம்தான். அப்பேற்பட்ட உலகத்திற்கே விமோச்சனம் ஏற்பட்ட அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தினுடைய அற்புதமான சிறப்பு. ஆகவேதான் அனைத்து ஆலயங்கள், அதாவது எல்லா தெய்வங்களும் நம் வேண்டுதலை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம், தருணம். மற்ற மாதங்களை விட இந்த மார்கழி மாதம்தான் ஒவ்வொரு தெய்வத்தின் அனுகிரகம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய, அவரவர் இஷ்ட தெய்வங்கள், அவரவர் குல தெய்வங்கள், அவரவர் இஷ்ட தெய்வங்கள் உங்களுடைய முழு குறையும் கேட்டு அதற்கான ஒரு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். பாரத போரில் பீஷ்மர் அம்புப்படுகையில் இருந்து உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தை பிறக்கும் போதுதான் அவர் இஷ்டப்பட்ட மாதிரி அவர் உயிர் விடணும் அப்படின்னு அவருடைய ஆசை. ஏன்னா பீஷ்மர் அவர் மனசுல நினைச்சாதான் அவர் உயிர் விட முடியும். அப்படிப்பட்ட மகாபாரத யுத்தம், தர்ம யுத்தம் வெற்றி அடைந்து பீஷ்மர் அம்பு படகில் இருந்து உத்தராயண காலம் தை மாதத்தை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த தெய்வீக மாதம். அத்தனை ஆலயங்களும் மார்கழி மாதம் அந்த 4:30 to 6 அற்புதமான உச்சிகால பூஜை என்று சொல்லக்கூடிய அனைத்து பூஜைகளும், 6 கால் பூஜை என்று சொல்லக்கூடிய அனைத்து பூஜைகளும் ஏற்படும். எல்லா ஆலயங்களுமே அந்த மார்கழி மாதம் ஏன் அதிகாலை, அந்த காலத்தில் வீட்டுக்கு பஜனை வரும் அப்படின்னா அதுக்கு காரணம் அவ்வளவு முக்கியத்துவமான மாதம். அப்போ அந்த மாதத்தில் இப்போ இன்னொரு விஷயம், தர்ம யுத்தம் நடந்ததுன்னு சொன்ன பார்த்தீங்களா? அப்போ இந்த மார்கழி மாதம் சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுல. அப்போ ஏன் அதாவது ஒவ்வொரு கிரகமும் காரணத்தோடு தான் ஒவ்வொரு கிரகம் ஒரு இடத்துல அமர்கிறது என்றால் தெய்வத்தினுடைய விதி, பிரம்மனுடைய விதி. அப்ப உலகத்திற்கே ஒளி தரக்கூடிய, உலகத்திற்கே நன்மைகள் தரக்கூடிய சூரியன் அந்த மார்கழி மாதம் எங்க இருப்பார்? தனுசுல. இப்ப தனுசுல அத்தனை கிரகங்களுமே இங்க வந்து உட்கார்ந்துரும் இந்த மார்கழி மாதம். ஆக இந்த மார்கழி மாதம் அந்த தனுசுடைய அடையாளம் என்ன? அம்பு பாதி, அதாவது அந்த குதிரையில் பாதி உடல் அந்த மனிதனுடைய உடல், பாதி உடல் வந்து அந்த குதிரையினுடைய உடல். அம்பு விடுவது போல்
யுத்தம். அப்ப அந்த யுத்தம் என்பது மகாபாரத யுத்தம் என்பது மார்கழி மாதம் நடந்திருக்கிறது. எப்படிப்பட்ட அருமையான ஒரு ஒரு உண்மை பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட உங்களுடைய தர்ம யுத்தம் வெல்லக்கூடிய ஒரு மாதம். சரி, ஆக இப்ப எல்லா ராசிக்குமே இந்த மார்கழி மாத பலன்களை நாம் தொடர்ந்து அருமையாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான மார்கழி மாத பலன்களை பார்ப்போம். சரிங்களா? இது திரும்ப சொல்ல பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க, இப்போ என்ன செய்ய போகிறீங்க, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த தசாபுத்தினால உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் ஏற்படும் அப்படின்றத உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டும் தான் சொல்லும். சரிங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கலாம், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். மார்கழி மாத பலன்கள். கும்பராசி நேர்களே, உங்களுக்கான மார்கழி மாத பலன்கள். மார்கழி என்பது ஒரு தெய்வீகமான மாதம். உங்கள் பிரச்சனைகள் தீரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு. ஆக முதலில் 6ஆம் இடத்தில் தற்போது இருக்கக்கூடிய குரு பகவான் மார்கழி 6ஆம் தேதி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மார்கழி 6ஆம் தேதி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆக பிள்ளைகளுக்காக ஒரு முயற்சி செய்து தடைபட்டிருந்தால் அந்த காரியம் வெற்றி அடையும். சொத்துக்கள் பிரச்சனையில் ஒரு தடை ஏற்பட்டிருந்தால் அந்த தடைகள் நீங்கும். தொழில்களில் ஒரு முதலீட்டில் லாபம் இல்லாமல் இருந்தால் அதற்கான தடை நீங்கி லாபம், தொழில் முன்னேற்றம் நிச்சயமாக பெறும். அதில் சந்தேகமே இல்லை. ஆக இந்த குரு பகவான் அடுத்து 2026 அவருடைய பயிற்சி இருக்கு. சனி பயிற்சி 2026 இருக்கு. அதை புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம், விரிவாக பார்க்க போகிறோம். அடுத்து இந்த மார்கழியில் மார்கழி 7ஆம் தேதி சுக்கிரன் உங்களுக்கு நல்ல கவனி. சுக்கிரன் உங்களுக்கு 4, 5, 4, 9க்குரியவர் ஆகிறார். 4, 9க்குரிய சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரார். ஆக இடம், வீடு, வாசல், வாகனம், பூமி யோகம், வாகன யோகம், வீடு சம்பந்தப்பட்ட யோகங்கள், பூமி, வீடு, சொத்துக்கள், இந்த யோகத்தை பெறக்கூடியது வாகன யோகம். பூமி, மனை, வீடு, வாசல், வாகனம் இதெல்லாம் பெறக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கான ஆயத்தப்படி கண்டிப்பாக செய்வீங்க. தை பிறந்தோடனே பத்திரம் முடிக்கக்கூடிய நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த சுக்கிரன் 4ஆம் அதிபதியாகி 9ஆம் அதிபதியாகி சிலருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும், உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும், செய்கின்ற தொழிலில் இடமாற்றம் ஏற்படும், உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படும். சரிங்களா? ஏன்னா 11ஆம் இடம் பயணத்தை கொடுக்கும், உத்தியோக உயர்வோடு பயணத்தை கொடுக்கும். சரி, அடுத்ததாக சுக்கிரனுக்கு அடுத்தாப்புல புதன். ஏற்கனவே உங்களுக்கு கும்பத்துக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் எங்கே இருக்காரு, செவ்வாய். அந்த இடத்துல தனுசு ராசி உங்களுக்கு லாபஸ்தானம். அந்த இடத்துல சூரியன் இருக்காரு, செவ்வாய் இருக்கார் லாபஸ்தானத்தில். அப்போ மனைவியால் லாபம் அடையலாம், தொழில் மூலம் வருமான முன்னேற்றம் பெறலாம். ஏன்னா 3-10க்குரிய செவ்வாய் வாகனாதிபதி, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில், அக்னி சம்பந்தப்பட்ட தொழில், பூமி சம்பந்தப்பட்ட தொழில், இந்த தொழிலெல்லாம் நல்ல லாபத்தை பெறலாம். செவ்வாய் பூமிகாரன் இல்லையா, அவர் 4-11க்குரியவராரு. அதன் மூலம் லாபத்தை பெறலாம், தொழில் முன்னேற்றம் பெறலாம். சுக்கிரன் அந்த இடத்துல வர்றதுனால என்ன நல்ல பதவி உயர்வு, தொழில் முன்னேற்றம் ஏற்படும் சொல்லியாச்சு. அடுத்து புதன். இந்த புதன் மார்கழி 10 உங்களுக்கு கும்பத்திற்கு 5, 7, 8க்குரியவர். கும்பத்துக்கு 5, 8க்குரியவராகி அவர் லாபஸ்தானத்துக்கு வரார். அப்ப பிள்ளைகளால் யோகம், பிள்ளைகளால் லாபம், முதலீட்டால் லாபம், ஷேர் மார்க்கெட்டில் லாபம், சொத்துக்களால், பூர்வீக சொத்துக்களால் நன்மை. புரிஞ்சுட்டீங்களா? இத்தனை யோகத்தில் பெறக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கு. புரிஞ்சுட்டீங்களாக? கடன், பொருளாதார பிரச்சனைகள், பிறருக்கு கொடுக்கப்பட்ட கடன், பிறருக்கு நாம் கொடுக்கப்பட்ட கடன் வசூலாகக்கூடிய காலம், இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக
இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும் லாபஸ்தானத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு செல்வ யோகத்தையும், பூமி யோகத்தையும், வாகன யோகத்தையும், வாகன தொழில் யோகத்தையும், சொத்து சுகங்கள் பெறக்கூடிய யோகத்தையும், பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தையும் தரப்போது. ஏன்னா இந்த 4 கிரகங்களும் குருவின் பார்வையில் உங்களுடைய 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கடகத்திலிருந்து பின்னாடி போனார்களே குரு, அந்த மிதுனத்திலிருந்து தனுஷை பார்த்துட்டே இருப்பார். இந்த தனுசுல 4 கிரகங்கள் இருக்கு. அப்ப எல்லாவித முன்னேற்றங்களும் உறுதியாக ஏற்படும். சரிங்களா? கும்பராசினியர்களே, அடுத்து மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு வர பிறக்க போது. அந்த புத்தாண்டுல விரிவா தெளிவா குரு பயிற்சி, சனி பயிற்சி பலன்கள் எல்லாம் தெளிவா அந்த புத்தாண்டு பலன்களை சிறப்பாக பார்க்க போறோம், விரிவா பார்க்க போறோம், விளக்கமா பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும்தான் இந்த 2026 என்னதான் உங்களுக்கு நடக்க போகுது, என்ன சாதிக்க போறீங்க அப்படின்றது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும். ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர். நன்றி, வணக்கம்.